வணக்கம் நேயர்களே. இன்று ஜூலை 21 நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஐயா அவர்களின் நினைவு நாள் ஆகும். சிவாஜி கணேசன் என்ற பெயரை உச்சரித்தாலே தனி மரியாதையை ஏற்படுத்தும் பெயர் அது. நடிப்புக்கு இலக்கணம், இந்திய சினிமாவின் தவிர்க்க இயலாத ஆளுமை, நடிப்புக் கலையின் சமுத்திரம் ஆவார் சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள். கலைத்துறை என்றென்றும் ஜொலித்து மின்னும் நட்சத்திரம், எவரோடும் ஒப்பிட முடியாத தனித்துவம் வாய்ந்தவர் என நீளும் பட்டியலுக்கு சொந்தக்காரர் தான் நம்ம சிவாஜி ஐயா. குழந்தை நட்சத்திரம் முதல் சூப்பர் ஸ்டார் வரை சிவாஜி கணேசன் தான் எங்கள் ஆதர்ஷம் என்று சொல்லும் ஒப்பற்ற பெருமைக்கு சொந்தக்காரர் அவர். கோயில் சிலையாக வளர்ந்தாளம்மா, மலரோடு மலராக மலர்ந்தாளம்மா, கனவின்னும் தேரேறி பறந்தாளம்மா, கனவின்னும் தேரேறி பறந்தாளம்மா, காற்றோடு காற்றாக கலந்தாளம்மா, என்னை யார் என்று எண்ணி பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய். இன்று உனக்காக உயிர் வாழும் துணை இல்லையா, அவள் ஒளி வீசும் நிழல் கொண்ட சிலை இல்லையா, அவள் வாழ்வு நீ தந்த வரமல்லவா, அவள் வாழ்வு நீ தந்த வரமல்லவா, அன்போடு அவளோடு மகிழ்வாயையா, என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கின்றாய், இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கின்றாய். சிவாஜி என்றாலே மிகப்பெரிய ஆளுமை. விநாயகப் பெருமான் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டவர் சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள். திருப்பதி, திருவானைக்காவல், தஞ்சை மாரியம்மன் ஆகிய 3 கோயில்களுக்கும் யானையை பரிசாக வழங்கியவர். இவர் வெள்ளித்திரையில் கால் பதிப்பதற்கு முன்னர் நடித்தது நாடகங்களில். திரைத்துறைக்கு வந்த பிறகு கூட அவ்வப்போது நாடகத்தில் நடிப்பதை வழக்கமாக வைத்திருந்தார். அவர் நடித்த முதல் நாடகம் ராமாயணம். அப்போதே அவரின் உயிர் துடிப்புள்ள நடிப்பின் திறமை அனைவருக்கும் வெளிச்சமாக தெரிந்தது. பாடம், படிப்பு, ஆட்டம், பாட்டம், இதை தவிர வேறு எதை கண்டோம்? புத்தகம் பையிலே, புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே, புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே, நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லையே நம்மிடம். தெலுங்கில் 9 படங்களும், இந்தியில் 2 படங்களும், ஒரு மலையாள படத்திலும் 270 தமிழ் படங்களிலும் நடித்திருக்கிறார் சிவாஜி ஐயா அவர்கள். இது தவிர கௌரவ வேடத்தில் 19 படங்களில் நடித்திருக்கிறார். இவரின் பல படங்கள் தமிழ் சினிமாவின் மைல் கற்கள் என்று சொல்லும் அளவிற்கு பெயர் பெற்றவை. பார்த்து நடை நடந்து வாழையில போல வந்த பொன்னம்மா, என் வாசலுக்கு வாங்கி வந்தது என்னம்மா, பாலை போல் சிரிப்பிருக்கு, பக்குவமாய் குணம் இருக்கு, குணம் இருக்கு, ஆனழகும் சேர்ந்திருக்கு கண்ணையா, கண்ணையா, இந்த ஏழைகளுக்கு என்ன வேணும் சொல்லையா, சொல்லையா, பாலை போல் சிரிப்பிருக்கு, பக்குவமாய் குணம் இருக்கு, ஆனழகும் சேர்ந்திருக்கு கண்ணையா, இந்த ஏழைகளுக்கு என்ன வேணும் சொல்லையா. இவரின் முதல் படமான பராசக்தி 1952ஆம் ஆண்டு வெளியானது. ஆனாலும் இவர் பக்தி படங்களில் பாதம் பதிக்க 6 வருடங்கள் ஆயின. 1958ஆம் ஆண்டு தான் முதன்முதலில் சம்பூர்ண ராமாயணம் என்னும் புராண படத்தில் நடிக்க ஆரம்பித்தார். என்றால் அது தெய்வம்,
அது சிலை என்றால் வெறும் சிலைதான், தெய்வம் என்றால் அது தெய்வம். அது சிலை என்றால் வெறும் சிலைதான், உண்டென்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை, இல்லை என்றால் அது இல்லை. உள்ளம் என்பது ஆமை, அதில் உண்மை என்பது ஊமை. செவாலியே சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள் செவாலியே பட்டம் பெற்றவர். கலைமாமணி விருது, பத்மஸ்ரீ விருது, பத்ம விபூஷன் விருது, தாதா சாஹேப் பால்கே விருது என பல விருதுகளை தன்னுடைய நடிப்பால் தன்வசம் ஆக்கியவர். இவரின் நடிப்புக்கு மயங்கி இந்த விருதுகள் இவரிடம் வந்து சேர்ந்தன என்றே சொல்லலாம். தோன்றும் மயக்கங்கள் கோடி, அந்த மயக்கத்திலே பாடுதே ஊஞ்சலாடி, மயக்கத்திலே பாடுதே ஊஞ்சலாடி. சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை எண்ணத்தை சொல்லுதம்மா, அது இன்னிசையோடு தன்னை மறந்து சொன்னதை சொல்லுதம்மா. சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை எண்ணத்தை சொல்லுதம்மா. சிவாஜி கணேசன் பெயராலேயே பல விருதுகள் தற்போது வழங்கப்பட்டு வருகின்றன. சிவாஜி நடித்த நூற்றுக்கணக்கான படங்களில் பக்தி படங்கள் தனித்தன்மை வாய்ந்தவை. அப்பர், சுந்தரர், திருமங்கையாழ்வார், நம்மாழ்வார் போன்ற ஆன்மீக பெரியவர்களை பாமரர்களும் அறியும்படி செய்தது இவருடைய நடிப்பு. பல ஆண்டுகளுக்கு முன்னர் மார்கழி மாத காலை நேரங்களில் சிவாஜி நடித்த திருவிளையாடல், சரஸ்வதி சபதம் ஒளிச்சித்திரங்கள் ஒலிக்காத கோயில்களே இல்லை என்று சொல்லலாம். அவருடைய கம்பீரமான குரல், தூய தமிழை உச்சரிக்கும் அழகே அலாதியானது. இந்த சந்தர்ப்பத்தை அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்தவை இந்த பக்தி படங்களே. ஆற்றங்கரை மேட்டினிலே ஆடி நிற்கும் நானல்லது, ஆற்றங்கரை மேட்டினிலே ஆடி நிற்கும் நானல்லது. காற்றடித்தால் சாய்வதில்லை, கனிந்த மனம் வீழ்வதில்லை. காற்றடித்தால் சாய்வதில்லை, கனிந்த மனம் வீழ்வதில்லை. அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும், அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும். 1965 வெளியானது திருவிளையாடல். சிவன் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார். அதில் வரும் சிவாஜி, நாகேஷ், புலவர், தருமி கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா என்ற காட்சிகள் மிக அற்புதமாக அமைந்திருந்த காட்சியாக படமாக்கப்பட்டு இருந்தது. இயக்குனர் ஏபி நாகராஜன் சிவாஜியிடம், இந்த காட்சியில் உங்களை விட நாகேஷ் சிறப்பாக நடித்திருக்கிறார், எனவே இதை படத்தில் இருந்து நீக்கிவிடலாம் என்று கூறினார். வேண்டாம், அதுதான் ஒரு கலைஞனுக்கு கிடைக்கும் பரிசு என்று கூறினாராம் சிவாஜி அவர்கள். கண்களில் அஞ்சனம் தீட்டி, பூவையின் நன்னன் கைவளை பூட்டி. பொன்மணி கண்களில் அஞ்சனம் தீட்டி, பூவையின் நன்னன் கைவளை பூட்டி. தாய் வழியே வந்த நாணத்தை காட்டி, தாய் வழியே வந்த நாணத்தை காட்டி. தான் வருவாள் மங்கை மங்களம் சூட்டி. 1967 வெளியானது கந்தன் கருணை படம். வீரபாகு என்னும் கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். படத்தில் இடம்பெற்ற இவரின் அசத்தலான நடை ரசிகர்களை வெகுவும் கறந்தது. 1968 வெளியான படம் திருமால் பெருமை. பெரியாழ்வார் கதாபாத்திரத்தில் நடித்து அவர் பாடியதாக வரும் ஹரிஹரி கோகுல ரமணா என்ற பாடல் பக்தி பரவசத்தில் அனைவரையும் வாழ்த்தியது. சம்பூர்ண ராமாயணம் 1958 வெளியான படம். பரதன் கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். அந்த படத்தில் ராமனாக NT ராமாராவ் நடித்திருந்தார். ஆனாலும் பரதனாக பட்டையை கிளப்பியவர் சிவாஜி கணேசன் அவர்கள். பரதனை நேரில் கண்டது போலவே இருந்தது என்று அப்போதைய தமிழ் ரசிகர்கள் பேசிக்கொண்டார்கள். 1961 வெளியான படம் முருகப்பெருமான் கதாபாத்திரத்திற்கு அப்படியே பொருந்திய ஸ்ரீவள்ளி படம் ஆகும்.
1964 வெளிவந்த கர்ணன் படம். கர்ணன் கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். ராமாயணத்தில் பரதனாக பட்டையை கிளப்பியவர் மகாபாரதத்தில் கர்ணனாக கலக்கியிருப்பார். நீ மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை, தாய்க்கு நீ மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை, ஊர் பழி ஏற்றாயடா, நானும் உன் பழி கொண்டேனடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா. கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. கலைத்தாயின் தவப்புதல்வன் சிவாஜி ஐயா அவர்கள். இந்த உலகம் உள்ளவரை அவருடைய புகழ் வாழும். அவர் நினைவை போற்றி வணங்குவோம். நன்றி, வணக்கம்.